வணக்கம். உதயநிதியின் மீது 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு. நீதிபதியின் அதிரடியான தீர்ப்பு. அதிர்ச்சியில் திமுகவின் தொண்டர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உதயநிதி அவர்கள் நேற்று தஞ்சையில் விவசாயிகளுடன் போராட்டத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் பற்றியும் பிரபல நடிகை பற்றியும் இணைந்து ஆபாசமாக பேசியது பெண்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி மகளிர் ஆணையம் மூலம் 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரிவு 196 இரு குழுக்களுக்கிடையே பகைமையை தூண்டும் விதமாக உதயநிதியின் பேச்சுக்கள் இருந்ததாகவும், பிரிவு 192 கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் வேண்டுமென்றே தூண்டுதல் ஏற்படுத்தும் விதமாகவும், பிரிவு 61 குற்ற சதி, பிரிவு 35/2 குற்றவியல் மிரட்டல், பிரிவு 296/B ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தியது, பிரிவு 352 அமைதியை குலைக்கும் நோக்கில் வேண்டுமென்றே பிரச்சனைகளை ஏற்படுத்தியது, பிரிவு 79 ஒரு பெண்ணின் மானத்தை அவமதிக்கும் வகையில் வார்த்தைகளை, சைகைகளை அல்லது செயல் மூலமாக உணர்ச்சிவசமாக பேசியது, பிரிவு 4 பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், பிரிவு 67 ஆபாசமான உள்ளடக்கத்தை மின்னணு வடிவில் பரப்புதல் போன்ற 9 பிரிவுகளில் உதயநிதியின் மீது வழக்கு பதிவு செய்து இன்று காலை காவல்துறை அதிகாரிகள் உதயநிதியின் வீடு புகுந்து கைது செய்து, நீதிபதி தற்பொழுது ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் பொதுவெளியில் வார்த்தைகளை கவனமாக செலுத்த வேண்டும், கவனமாக பயன்படுத்த வேண்டும். இந்த 9 பிரிவுகளில் சுமார் 2 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றீர்கள் என்ற காரணத்தினால் இன்று மாலை நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். ஆனால் வழக்கு பதிவு முடியாது. விசாரணைக்கு நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் காவல்துறையும் நீதிமன்றத்திலும் ஆஜராக வேண்டும். வழக்கு தள்ளுபடி செய்ய முடியாது. உதயநிதி அவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுவது உறுதிதான் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, உதயநிதியின் கைது நடவடிக்கையை தொடர்ந்து சென்னை, திருநெல்வேலி, தென்காசி போன்ற பகுதிகளில் உதயநிதியின் ஒட்டுமொத்தமான கைது நடவடிக்கையை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக திமுகவின் தொண்டர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டதும், காவல்துறையினர்களை மிரட்டியதும், கைகலப்புகளை ஏற்படுத்தியதும் திமுகவின் தொண்டர்களை கைது செய்து தனியார் மண்டபங்களிலும் அடைத்து வைத்துள்ளனர். மேலும் திமுகவின் தலைமை பதவிற்கு தகுதி இல்லாதவர் உதயநிதி என்ற தகவலையும் இதன் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுவேளையில் எதிர்க்கட்சி தலைவர் என்பது ஒரு அமைச்சருக்கு இணையான பதவி கொண்ட எதிர்க்கட்சி பதவி. ஆனால் அந்த உதயநிதி அவர்கள் அதை சரியாக பயன்படுத்தவில்லை. மாறாக முதல்வர் விஜய் அவர்களிடம் உயர் அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் உதயநிதியை கைது செய்தால் தமிழகம் முழுவதும் திமுகவினர்கள் போராட்டத்தை நடத்துவார்கள், இது மிக பெரிய அளவில் பிரச்சனையாக மாறும் என்று உயர் காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். அதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரே வார்த்தையில் பதிவு செய்துவிட்டார். இன்று என்னை பற்றி பேசுகிறார்கள், நாளை எனது அமைச்சரவையில் இருக்கக்கூடியவரை பேசுவார்கள், நாளை மறுநாள் அமைச்சரவையில் உள்ள பெண்களை பற்றியும் பொதுமக்களை பற்றியும் இழிவாக பேசுவார்கள். இதற்கு முடிவு கட்ட வேண்டும். இன்று இந்த கைது நடவடிக்கை நிச்சயம் நடைபெற வேண்டும் என்று, அதற்கு பின்னால் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்த தைரியமான முடிவுதான் இன்று உதயநிதியை கைது செய்ய வைத்தது. திமுகவின் தொண்டர்கள் எங்கு எல்லாம் போராட்டத்தை நடத்தினார்களோ அங்கும் அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையிலும் தற்பொழுது திமுக ஆட்டம் முடிந்துவிட்டது, ஆலமரம் சரிந்துவிட்டது. உதயநிதி அவர்களால், கோபாலபுர குடும்பத்தின் சதியால் தற்பொழுது திமுக 70 ஆண்டுகள் பாரம்பரியமற்ற கட்சி தற்பொழுது உதயநிதியின் அரசியலின் வருகையின் காரணமாக ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வரக்கூடிய அளவிற்கு திமுக மு.க. ஸ்டாலின் அவர்களது செயல்பாடு இதன் மூலம் அமைந்துள்ளது. முதல்வர் விஜய் அவர்களது எடுக்கக்கூடிய முடிவுகள் உண்மையாகவும் யாருக்கும் பயப்படாமல் மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் அவதூறுகளை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும், இந்த தைரியமான முடிவை உதயநிதியை கைது செய்யுங்கள், அதற்கு நான் கையெழுத்திடுகிறேன், அவரது ஒட்டுமொத்தமான ஆபாசமான வார்த்தைக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதற்கான என்ன பின்புலன் வந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று எடுத்த தைரியமான முடிவுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த அளவில் தமிழக பெண்களால் முதல்வர் விஜய் அவர்கள் வரவேற்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது.
எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் தற்பொழுது நாளை நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர் முதல் பட்ஜெட் தாக்கல் தாவேகாவின் சார்பாக போடக்கூடிய முதல் பட்ஜெட் தாக்கலின் கேள்விகள் கேட்பார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அதற்கான விளக்கத்தையும் தாவேகாவின் அமைச்சர்கள் கூறுவார்கள். அதே சமயம் திமுகவின் ஆட்சியில் போடப்பட்ட பட்ஜெட் தாக்கலில் எவ்வளவு குறைவுகள், எவ்வளவு ஊழல்கள், அதில் எத்தனை சதவீதம் திமுகவின் பார்ட்டி ஃபண்டாக கொடுக்கப்பட்டது என்பதை எல்லாம் நாளை தாவேகாவின் அமைச்சர்கள் தெரிவிக்க உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. நிச்சயம் தமிழ்நாட்டில் திமுக இனி ஒரு கவுன்சிலர் கூட வர முடியாத அளவிற்கு உள்ளாட்சி தேர்தல் அமையும். நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக ஒரு இடங்களை கூட கைப்பற்ற முடியாத அளவிற்கான ஒரு தேர்தலாக அமையும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உதயநிதி மீது 9 பிரிவுகளின் வழக்குப்பதிவும் நீதிபதியின் தீர்ப்பும் தற்பொழுது மக்களால் வரவேற்கப்படுகிறது. திமுகவின் தொண்டர்கள் தான் கதறுகிறார்கள். திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, பொன்முடி, KN நேரு, சேகர்பாபு இவர்கள் காலையிலேயே அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். ஒரு பக்கம் உதயநிதி கைது, மறுபக்கம் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் உதயநிதி அவர்கள் கைது செய்ததை செல்போன் மூலியமாக பார்த்து வருகிறார். ஏனென்றால் செந்தில் பாலாஜி அங்குதான் ஆஜராகி காலை மாலை இருவேளையும் கையெழுத்திட்டு வருகிறார். தற்பொழுது திமுகவின் நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? திமுக நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் ஏன் கைது செய்யப்பட வேண்டும்? அவர்கள் மீது எதற்காக சொத்து ஊழல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும்? அனைத்திலுமே முறைகேடு. டாஸ்மாக் முறைகேடில் இருந்து, வேலை வாங்கி தருவதாக முறைகேடில் இருந்து, விவசாயியின் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் என்று கூறும் அளவிற்கு முறைகேடுகளை தான் திமுக செய்ததாக ஆதாரங்களுடன் தற்பொழுது தாவேகாவின் அரசு வெளியிட்டுள்ளது. உதயநிதியை கைது செய்தால் என்னவெல்லாம் பிரச்சனை நடக்கும் என்பது அனைவரும் அறிவோம். அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய நபரும் கூட அறிவோம். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் கைது செய்யுங்கள், இது சாதாரண பிரச்சனை தான். ஆனால் ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் தேவையில்லை என்று கூறும் அளவிற்குத்தான் முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்து கொள்கிறேன் என்று முதல் கையெழுத்தால் தற்பொழுது உதயநிதி அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இது சிறைக்கு அவர் ஒரு நாள் முழுவதும் அடைக்கப்படாமல் இருந்தாலும் கூட இந்த அவமானம் உதயநிதி அவர்களை விட்டு மீளுவது பல ஆண்டுகள் ஆகும் என்றும் கூறப்படுகிறது. எதற்காக உதயநிதி சிறைக்கு சென்றார்? பெண்களை ஆபாசமாகவும் முதல்வரை ஆபாசமாகவும் பேசியதன் காரணமாகத்தான் சிறைக்கு சென்றார் என்ற வரலாற்று பதிவும் அமையும் என்பதுதான் விஜய் அவர்களது ஒட்டுமொத்தமான ஏற்பாடு. இதை போன்ற எந்த ஒரு தலைவர்களும் ஆபாசமாக பேசக்கூடாது. அரசியல் கருத்துக்களை அரசியல் கருத்துக்களாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர குடும்ப ரீதியான அரசியலை பயன்படுத்துவது தவறு என்பது முதல்வர் விஜய் அவர்களது எண்ணம். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். 2 ஆண்டுகள் உதயநிதிக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுவதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.